وكم من كربة تنفي بأهل البدر يا الله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற நல்லோர்களில் நம்மை கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹுவின் மேலான திருப்தியை நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கான ஒரு சிறந்த வாழ்வை வாழ்ந்து காட்டிய வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிவற்றி வாழ்ந்த புண்ணியமிக்க சஹாபிகள், நாதாக்கள், நல்லோர்கள் வழியிலே நாம் நடந்து இரு உலகத்திலும் மகத்தான வெற்றி பெற்றார்களே, அந்த சாலிஹீன்களில் அருளாளர்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானார். கடந்த காலங்களில் நம்மிலிருந்தும் ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய நாம் அறிந்தோ அறியாமலோ செய்துவிட்ட எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்து நம்முடைய வருங்காலத்தை எல்லா வகையிலும் பிரகாசமானதாக ஆக்கி அருள் புரிவானார். சங்கைக்குரிய பெருமக்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு சம்பந்தமான சில நிகழ்வுகளை நாம் நேற்றைய தினத்திலே எண்ணி பார்த்தோம். அதனுடைய தொடரிலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்வு என்பது ஒரு திறந்த புத்தகம். அவருடைய வாழ்வு என்பது ஒரு திறந்த புத்தகம். இந்தியாவிலே உள்ள ஒரு பிரதானமான ஒரு மந்திரி அவரிடத்தில் கேட்டார்கள், உங்களுடைய பிறந்த நாள் எந்த டேட்னு கேட்டாங்க. தெளிவாகவே சொல்லிவிடுகிறேன், ரயில்வே துறை மந்திரி லல்லு பிரசாத் யாதவ் இடத்துல கேட்டாங்க, நீங்க எந்த வருஷத்துல எந்த மாசத்துல என்ன தேதியில பிறந்தீங்க? அவர் பதில் சொன்னார், நான் பிறக்கும் பொழுது தலைவரா பிறக்கலன்னு.
அதனால டேட்டு தெரியல. பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது ஏதோ டேட்டை சொல்லி சேர்த்தாங்க. அந்த டேட்டு மட்டும் தெரியல தவிர யதார்த்தத்துல நான் பிறந்த டேட் எனக்கு தெரியாதுன்னு யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராக பிறந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பிறந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, அவர்கள் பிறந்த அந்த நேரத்தில் சொன்ன முதல் வார்த்தை எது ஹதீஸில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வார்த்தை அல்லாஹு அக்பர். அவங்க சொன்ன முதல் வார்த்தை. இந்த உலகத்தை விட்டு அவர்கள் விடைபெற்ற நேரத்தில் கடைசியாக சொன்ன வார்த்தை அர் ரஃபீக்குல் அலா, உயர்ந்த என் நேசனே, உயர்ந்த என் காதலனே, உயர்ந்த என் ரப்பே. கடைசி வார்த்தை. வாழ்க்கையின் எல்லா நிலைகளும் மிக தெளிவாக இந்த உலகத்திலே சொல்லி காட்டப்பட்ட சிறந்த புத்தகமாக இருப்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கை. திருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். இந்த மனித சமூகத்தில் இருந்து உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். அந்த அன்ஃபுசிக்கும் என்று சொன்னால் உங்களில் இருந்தே அர்த்தம். செய்யுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த இடத்துல கிராஅத்தை கொஞ்சம் மாற்றி ஓதுறாங்க. லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும். அப்படி ஒரு கிராஅத் இருக்கு. அதற்கு அலி ரலியல்லாஹு ஓதுறாங்க. என்ன அர்த்தம் சொன்னா, உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார்கள், பரிசுத்தமானவர்கள். பரிசுத்தமானவர்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவ்வளவு பரிசுத்தமாக அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த உம்மத்திற்கு வழிகாட்டுவதற்காக ஆக்கினான். பரிசுத்தமானவர். அவருடைய வாழ்க்கை மிக தெளிவானது, பாதுகாக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எங்காவது பயணம் செய்திருக்கிறார்களா? நீண்ட நெடிய பயணம், வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்களா? ஆம், சென்றிருக்கிறார்கள். 2 பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். 2 பயணம், 2மே ஷாம் தேசத்திற்குத்தான் அவர்கள் சென்றார்கள். தங்களுடைய 12வது வயதில் ஒரு பயணம் செய்தாங்க. தங்களுடைய 25வது வயதில் 2வது பயணம். 2 பயணம் செய்திருக்கிறார்கள். முதல் பயணம் தங்களுடைய 12வது வயதிலே அவருடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிபோடு சென்றார்கள். 2வது பயணம் அவருடைய 25வது வயதிலே அன்றைய அரபுலகத்தினுடைய மிகப்பெரிய வியாபார கேந்திரத்தின் தலைவியாக திகழ்ந்த அன்னை ஹதீஜா நாயகி அம்மா அவர்களுடைய அடிமையான மைசராவுடன் இந்த 2 பயணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையிலே மேற்கொண்டிருக்கிறார். அந்த 2 பயணங்கள் விரிவாக வரலாற்றிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. 2மே சிரியாவுக்கு தான் சென்றிருக்கிறார்கள். சிரியாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொன்னானே, பாரக்னா ஃபீஹா, அந்த பூமிக்கு நாம் பரக்கத்து செய்தோம் அல்லாஹ் சொன்னான். அந்த பூமியை பற்றி சொல்லும் பொழுது நாம் பரக்கத் செய்த ஒரு பூமி என்று அல்லாஹ் சொன்னான். பாரக்னா ஃபீஹா. அரபி வார்த்தையில பரக்கத்துங்கிறது இருக்குது, அது சரியாக தெளிவாக இன்னொரு வார்த்தையில மொழிபெயர்க்க இயலாது. இங்க அர்த்தத்து கூட வேடிக்கையா சொல்லுவாங்க, தமிழ்ல பரக்கத்து இல்லைன்னு சொல்லுவாங்க. அரபி வார்த்தையில் உள்ள அந்த பரக்கத்தை தமிழ்ல மொழிபெயர்க்க இயலல்ல, விரிந்த அர்த்தம் கொண்டது. உதாரணமா பரக்கத்தை விளங்குறதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் சொல்றதா இருந்தா அபூதாவுல ஒரு ஹதீஸ் வருது, பரக்கத்து எப்படிங்கறத விளங்குறது. சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கா நீங்க துஆ செய்யணும். அவங்களுடைய வறுமையை உணர்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு பையை கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் பேரீத்த படத்தை கையில் எடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல அதுவும் கூட துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது, 21 பேரீத்தம்பழங்கள் இருந்ததா. 21 பேரீத்தம்பழங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரீத்தம்பழத்தை தங்களுடைய முபாரக்கான கரங்களில் எடுத்து, யா அல்லாஹ் இதிலே பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்தாங்க. துஆ செய்து அந்த பைக்குள்ள போட்டு அபூ ஹுரைராட்ட கொடுத்தாங்க. இந்த பையை நீங்க விரிச்சு பார்க்க கூடாது, எடுத்துக்கிட்டே இருக்கணும், குப்புற கவுக்க கூடாது. சில நேரங்கள்ல சாப்பாடு எடுக்கும் பொழுது சட்டியை முழுக்க துறக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு அர்த்தம் இதுவா இருக்கும்போது தெரியுது. பையை நீங்க ஃபுல்லா திறந்து பார்க்க வேண்டாம், அதை கவுக்கவும் வேண்டாம், நீங்க எடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொன்னாங்க. சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அந்த பையிலிருந்து எனக்கு தேவையான சமயம் எல்லாம் பழத்தை எடுத்து சாப்பிடுவேன். நான் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் எடுத்து கொடுப்பேன். எப்பவுமே ஒரு ஜோல்னா பையோடு அலைவாங்க ஹஜ்ரத் அபூ ஹுரைரா. எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தேன். எவ்வளவு காலம் கொடுத்தேன், எத்தனை பழங்கள் கொடுத்தேன்,
13 வருட காலம் கொடுத்தேன். ஹதீஸ்ல உள்ள செய்தி. 13 வருட காலம் நானும் எடுத்து சாப்பிட்டேன், மற்றவர்களுக்கு எடுத்து கொடுத்து கொண்டே இருந்தேன். சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் மக்கள் எல்லாருக்கும் ஒரு கவலை, லின்னாசி ஹம்முன் வலி ஹம்மானி. சையதுனா அபூ ஹுரைரா தான் சொல்கிறார், மக்கள் எல்லாம் ஒரு கவலையில் இருந்தாங்க. ஹம்மு கத்லி உஸ்மான், அதற்கு உஸ்மான் அல்லாஹ் கொல்லப்பட்டு விட்டார்களே என்ற சோகத்திலும் கவலையிலும் அந்த துக்கத்திலும் மக்கள் இருந்தார்கள். ஆனால் வலி ஹம்மானி, எனக்கு 2 கவலைன்னு சொன்னார். ஒண்ணு, அதற்கு சையதுனா உஸ்மான் அல்லாஹ் அவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்ட அந்த கவலையோடு வஹம்முல் ஜிராப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பை காணா போச்சுன்னு சொன்னாங்க. நல்லோர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் உலகத்திலிருந்து சில விதமான பரக்கத்துகள் எடுபடும் என்று செய்தி பெருமக்கள் சொல்கிறார். அல்லாஹுவின் அன்பை பெற்ற நன்மக்கள் நாதாக்கள் இந்த உலகத்திலிருந்து பிரிகின்ற நேரத்தில் உலகத்திலிருந்து சில விதமான பரக்காத்துகளும் விடைபெறும். அதற்குண்டான நிலை என்று சொல்லி காட்டுவோம். பெருமக்களை நாம் சொல்ல வந்த நோக்கம் பரக்கத். 13 வருட காலம் அந்த பையில் இருந்து தங்களுக்கு தேவையான உணவை எடுத்து சாப்பிட்டார்கள், மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால் இதுக்கு பேர் பரக்கத்து. எப்படி நீங்க சொல்றது? நீங்க சொல்லுங்க, இது எப்படி சொல்றது? பணம் 21 தான், போட்டது ஒரு பைய தான், எடுத்துக்கிட்டே இருந்தாங்க, வந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு பேர் பரக்கத்து. பரக்கத்து என்றால் விரிந்த அர்த்தம் கொண்டது. அளவு கம்மியா இருக்கும், அதனுடைய விளைவுகள் அதிகமா இருக்கும். சில பேர் ரொம்ப சம்பளம் கம்மியா வாங்குவாங்க, ஆனா அல்லாஹ் பரக்கத் செய்திருப்பான். அவங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்திருப்பான். அல்லாஹ் நமக்கும் பரக்கத்தை தந்திரல வேண்டும். சாதாரணமானதல்ல பரக்கத்து, எல்லா காரியங்களிலும் இருக்கிறது. ஆனால் அந்த அணுகுமுறை பொறுத்து வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத். யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்திலையும் பரக்கத்தையும் துஆ ஓதுனாங்க. அந்தந்த நேரத்திற்கு தோதுவான நல் உதவிகள் முறையாக வழங்கப்படக்கூடியது என்பது ஒரு பரக்கத். பரக்கத்துக்கு விரிந்த அர்த்தம் கொண்டது. அல்லாஹ் குர்ஆனிலே சிரியாவை பற்றி சொல்லும் பொழுது நாம் அந்த பூமிக்கு பரக்கத்து செய்தோம்னு சொன்னான். பரக்கத் என்று சொன்னால் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே பரக்கத் என்று அல்லாஹ் சொன்னானே, என்ன வகையான பரக்கத்? அந்த இடத்துல பரக்கத்துக்கு என்ன அர்த்தம்? 3 வகையான அர்த்தம் என்று சொல்கிறார் குர்ஆன் ஷரீஃபில். அல்லாஹ் தஆலா பரக்கத்துன்னு சொன்னானே சிரியாவை பற்றி 3 வகையான 3 அர்த்தங்கள் பொதிந்ததுன்னு சொல்றாங்க. முதலாவது மஹ்ஸனுல் அம்பியா, நபிமார்களின் நிரம்ப அடக்கஸ்தலம் அந்த பூமியில் இருக்கிறது. நபிமார்களுடைய ஒளி நிறைந்த அவருடைய அடக்கஸ்தலங்கள் நிறைய அந்த பூமியில் இருக்கிறது. இரண்டாவது அமைதி, நிம்மதி, அச்சமற்ற நிலை. மூணாவது தைசீரு ரிஸ்க், ரிஸ்கினுடைய விசாலமான நிலை, இலகுவாக உணவு கிடைப்பதற்கான வழி. ஒரு ஊர் நல்ல ஊருங்கிறதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல 2 அம்சங்களை சொல்றான். ஒரு ஊரா இருந்தாலும் சரி, ஒரு நாடா இருந்தாலும் சரி, உலகத்தை பொறுத்து அங்க 2 விஷயம் இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த ஊர் நல்ல ஊர். முதலாவது பாதுகாப்பு இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது, நிம்மதி இருக்கணும், அமைதி இருக்கணும், அச்சம் இருக்கக்கூடாது. அதனால்தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய வெற்றியின் பொழுது உள்ளே நுழைந்த நேரத்தில், மக்காவுக்கு வந்த நேரத்தில் முதல்ல அவங்க செய்த வேலை என்ன தெரியுமா? அந்த மக்காவில் அமைதி ஏற்படுத்தினார். மன் வதஅ ஸிலாஹ ஃபஹுவ ஆமினுன், ஆயுதங்களை கீழே போட்டவர்களுக்கு பாதுகாப்பு. ஒமன் தகலல் பைத ஃபஹுவ ஆமினுன், கஅபாவிற்கு உள்ளே நுழைந்தவர்களுக்கு பாதுகாப்பு. ஒமன் தகல தார அபீ சுஃபியான் ஃபஹுவ ஆமினுன், மக்காவுடைய தலைவர் அபூ சுஃபியானுடைய வீட்டில் நுழைந்தவர்களுக்கு பாதுகாப்பு. முதல்ல அந்த ஊர்ல அமைதி ஏற்படுத்தினார். ஒரு நகரம் சிறந்தது, ஒரு ஊர் சிறந்தது, ஒரு நாடு சிறந்தது என்பதற்கான அடையாளங்களே 2 தான். ஒன்னு, அங்க அமைதி இருக்கும், அச்சம் இருக்காது. இரண்டாவது, ரிஸ்கினுடைய வழிகள் லேசாக இருக்கும். ரிஸ்கினுடைய வழிகள் பரக்கத்தை அல்லாஹ் அந்த பூமியில செய்திருக்கும். இதுதான் ஒரு ஊர் சிறப்பாக இருப்பதற்கான அம்சம்னு சொன்னாங்க. சிரியாவில் 3 வகையான நிலையை சேர்த்து பெருமக்கள் சொல்கிறார்கள். இன்னொன்று, அங்கே நபிமார்கள் நிரம்ப அங்கே அடங்கப்பட்டிருக்கிறார். எனவே அந்த பூமி பரக்கத்தானது என்று விளக்கம் சொல்கிறார். பெருமக்களே, நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிரியாவுக்கு 2 தடவை பயணம் போனாங்க. ஒன்று தங்களுடைய 12வது வயதுல, இன்னொன்று தங்களுடைய 25வது வயதுல. 12வது வயதுல போகும் பொழுது பெரிய தகப்பனார் அபூ தாலிபோடு போனாங்க. 25வது வயதுல போகும் பொழுது
கதீஜா நாயகனுடைய அடிமை மைசரா அவர்களோடு சென்றார். ஒரு ஆள் அடையாளம் தெரியணுமானா பக்கத்து வீட்டுல குடியிருக்கணும், கொடுக்கல் வாங்கல் ஏதாவது செய்திருக்கணும். ஒரு ஆளை பத்தி அடையாளம் சொல்லணுமானா சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு ஆளுடைய குணத்திற்கு சான்றிதழ் கொடுக்கணுமானா லா தஅ்தமித் அலா குலுகி ரஜுலின், ஒரு ஆளுடைய குணத்துக்கு நீ சான்றிதழ் கொடுக்காதே, கோபத்தில் அவருக்கு அனுபவப்பட்டுப்பார். நல்ல கோபம் ஓட்டுங்கள், சரியான உச்சத்தில் அடிக்கிறார், படப்படப்படம் கை காலம் துடிக்குது அவருக்கு. அந்த கோபத்தில் இருக்கும் பொழுது நீளமா நடக்கிறாரான்னு பாருங்க. அப்படி இருந்தாருன்னா அவர் நல்ல மனுஷன். சும்மா பார்த்த உடனே சிரிக்கிறாரு, சான்றிதழ் இது அளவல்லன்னு சொன்னாங்க சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நல்ல கோபம் இருக்கணும், அந்த கோப நேரத்துல நம்ம நியாயமா இருக்கணும், நீதியா இருக்கணும், யதார்த்தமா நடக்கணும். அல்லாஹ் தஆலா அந்த நற்குணத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்கிரல வேண்டும். அதனால ஒரு ஆளை பத்தி தெளிவா தெரியணுமான பயணத்துல இருந்தா தெரிஞ்சிடலாம். அரபியில சஃபர்ன்னு சொன்னாலே கஷ்ப்னு அர்த்தம், வெளிப்படுதல் என்ற அர்த்தம். அசல் குணம் நம்மளை அறியாம வெளிப்பட்டு, நம்மளை அறியாமலே நம்மளுடைய குணங்கள் வெளிப்பட்டு விடும். அதே போல அவங்களோட சேர்ந்து தங்கியிருந்தாங்கன்னாலும் தெரியும், நாம என்ன கோலம் போட்டாலும் சரி நம்முடைய குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாம நம்மளை பத்தி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்னங்கிறது தெளிவா தெரியும். கூட தங்கியிருந்தா கொடுக்கல் வாங்கல் செய்திருந்தாலும் அதிலையும் விளங்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஃபரில் மற்றவர்கள் உடன் இருந்தார்களை பெற்ற அனுபவத்தை சொல்கிறார்கள். குறிப்பாக அபூ தாலிப் அவர்கள் அந்த நேரத்திலே சிரியாவுக்கு சென்றிருந்த நேரத்தில் அங்கு நடந்த நிகழ்வுகள் ரொம்ப நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒரே ஒரு செய்தி, புஹைரா என்ற ஒரு பெரிய அறிஞரோடு ஒரு சந்திப்பு நடந்தது. ஒரு பெரிய வியாபார கேந்திரத்தோடு சென்றிருக்கிறார்கள். ஒகானத்து குறைசுன் கதீரம்மா தமுது அலா புஹைரா, அந்த சிரியாவினுடைய பிரபலமான தலைவரான புஹைராவை பல தடவை இந்த குறைஷிகள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அவங்கள்ட்ட வந்து அவர் பேசுனது கூட கிடையாது. ஆனா அந்த வருஷம் அப்படி இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பயணம் சென்றிருக்கிறார்களே, அந்த வருஷம் அப்படி அல்ல. அவர்களோடு பேசியது மாத்திரமல்ல, பெரிய விருந்து வச்சார். அவங்க எல்லாரையும் அழைத்து ஒரு பெரிய விருந்து வச்சார். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த கூட்டத்தார் தங்கி இருந்த அந்த மரம், அதில் அவர் பார்த்த காட்சி, அதை பற்றி முன் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் செய்தி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்களே, அந்த மரம் திருநபி அவர்களுக்கு நிழல் கொடுத்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வெயில் ஒரு பக்கம் அடிக்குது, நிழல் இந்த பக்கம் விளங்கும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே இருக்கிறார்கள், கிளைகள் இங்கே சாய்ந்து நிழல் கொடுக்கிறது. எந்த பக்கத்திலே நிழல் விழ வேண்டுமோ அந்த பக்கத்திலே நிழல் விழவில்லை, அது எதார்த்தம். அதனுடைய மறுபக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த கிளைகள் நிழலை இங்கே கொடுக்கிறது. இந்த இடத்திலே, இந்த மரத்தின் அருகிலே, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே எதிர் திசையிலே ஒரு நபி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த மரத்தினுடைய கிளைகள் வந்து நிழல் கொடுக்கும் என்பதை முன் வேதங்களிலே படித்திருந்தார். இந்த காட்சியை அவர் தேடிக்கொண்டிருந்தார், கண்டுவிட்டார். அதனால எல்லாரையும் விருந்துக்கு அழைச்சாரு, ரகசியத்தை சொல்லாமல் சொன்னார். அவங்க எல்லாருக்கும் விருந்து கண்டிப்பா வரணும். எல்லாரும் வரணும். இருக்கும் கவி இருக்கும், அடிமை, அதே மாதிரி சுதந்திரமான ஆளு, பெரிய ஆளு, சின்னால் யாரும் நீங்க வராம இருந்துடக்கூடாது, எல்லாரும் வந்துடணும்னு சொன்னாங்க. குறைஷிகளுக்கு ஆனந்தம், மகத்தான ஆனந்தம். ஆஹா, ஒரு பெரிய தலைவர் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு இவ்வளவு பெரிய விருந்து கொடுக்கிறாரு. எல்லாரும் போனாங்க. ஆனா போகும்போது என்ன செய்தாங்கன்னா, அந்த சாதனங்களை எல்லாம் பாதுகாக்கணும், நீ தான் இருக்கிறதுல சின்ன பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வச்சுட்டு இவங்க எல்லாரும் போயிட்டாங்க. கதையே கந்தலா போச்சு. யாருக்கா இருந்து அவர் அங்க உட்கார வச்சுட்டு வந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டான். ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் அங்க உட்கார வச்சிருக்கிறான். அவர் சின்ன பையன் அல்ல, அவர் தான் விஜயாவை இங்க உள்ள மகத்தான ஆளே அவர் தான். அவர் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. வந்த உடனே அந்த விருந்தினுடைய பரிமாற்றத்தின் நேரத்திலே அந்த புஹைரா, அந்த மத அறிஞர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கிறார்.
தான் முன் வேதங்களிலே படித்த செய்திகளை கேட்கிறார். அவங்க எப்படி உறங்குறாங்க, எப்படி பார்க்கிறாங்க, முன் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் பார்ப்பதை போல பின்னாலும் பார்ப்பார்கள். ஹதீஸ்ல இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் பார்ப்பதை போல தொழுகையில ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, எப்படி நான் உங்கள் முன்னால் பார்க்கிறேன் அதே போல் பின்னால் இருந்தும் என்னால் பார்க்க முடியும் சொன்னாங்க. அவர் கேட்கிறார், அவருடைய பார்வை எப்படி, அதையும் அவர் டெஸ்ட் பண்ண. அவங்க தூக்கம் எப்படி, அவங்க தூக்கம் எப்படி, தூங்கினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது முடியாது, தூங்கினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது முடியாது. அந்த தூக்கத்தினுடைய நிலையை பற்றி முன் வேதங்களில் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அதை விசாரிக்கிறார். ஒவ்வொரு நிலையாக இந்த புகைரா விசாரித்துக் கொண்டே இருக்கிறார். அதனுடைய உச்சமாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்ப சொல்கிறார். தான் தேடிக்கொண்டிருந்த மகத்துவமிக்க ஒரு மகத்தான காட்சி தனக்கு கிடைக்கப்பெற்றது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான முதுகிலே இருந்த அந்த நுபுவத்தின் அடையாளம், இறுதி நபி என்பதற்காக உள்ள அந்த முத்திரை இருந்ததே, அதை முத்தினார். கண்டு வந்தார். தான் வாழ்க்கையில் தேடிய ஒரு லட்சியத்தை கண்டார். அது முத்தினார். அபூ தாலிபை கூப்பிட்டு கேட்டாரு, இவங்க யாருன்னு கேட்டார். என் மகன் சொன்னாங்க, என்னுடைய மகன் சொன்னாங்க. உங்க மகனான்னு கேட்டா ஆமான்னு சொன்னாங்க. சொன்னார் அவர், அப்படி அல்ல. ஒமா யம்பகி லிஹாதல் குலாமி அன் யகூன அபூஹு ஹய்யா. இப்பொழுது இந்த பிள்ளையினுடைய தகப்பனார் உலகத்தில் ஹயாத்தா இருக்கக்கூடாது. நான் படித்த வேதம் அப்படி சொல்கிறேன். இந்த பிள்ளையினுடைய தகப்பனார் ஏற்கனவே இறந்து போயிருக்கணும். உடனே அவர்கள் சொன்னார்கள், நாம் அவர் என் சகோதரன் மகன், என்னுடைய சகோதரன் மகன் சொன்னார். எல்லாவற்றையும் விசாரித்து முடித்து அபூ தாலிபை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் அதிக காலம் இங்கே தங்க வேண்டாம், உடனடியாக இவர்களை அழைத்துக் கொண்டு நீங்கள் உடனடியாக மக்காவுக்கு திரும்பும். ஏன்னா இப்படிப்பட்ட அடையாளங்கள் முன் வேதங்களிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் இதுதான் என்று தெரிந்தால் சில பேர் அவர்களை குறிவைத்து தாக்கி விடுவார்கள். இந்த உலகத்தினுடைய விதாயத்தை, ஜோதியை அணைப்பதற்கான முயற்சியாக அது ஆகிவிடக் கூடாது என்ற அந்த பாசத்தில் பிரியத்தில் அப்படி அழைத்து சொன்னார்கள். அபூ தாலிப் அவர்களை அழைத்துக் கொண்டு மக்கா புறப்பட்டார். இது 12வது வயசுல நடந்தது. நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது, சுருக்கமாக நாம் விளங்குவது. இரண்டாவது 25வது வயதிலே மைசராவுடனே உள்ள ஒரு பயணம். மைசராவுடனே உள்ள ஒரு பயணம். அந்த மைசராவுடன் சென்ற அந்த நேரத்திலும் இதே மாதிரி ஒரு மரத்தினுடைய நிகழ்ச்சி தான். இதே மாதிரி ஒரு மரத்தினுடைய நிகழ்ச்சி தான். அந்த வியாபாரத்தினுடைய கூட்டத்திலே உள்ளவர்கள் சொல்கிறார்கள், நாங்க வியாபாரத்துக்கு ஷாமுக்கு வந்திருக்கிறோம், ஆனா இவ்வளவு பெரிய லாபத்தை, வியாபாரத்தினுடைய அடி முதல் நுனி வரை அதனுடைய நுட்பங்களை எல்லாம் தெரிந்து அவ்வளவு துல்லியமான அணுகுமுறையோடு மகத்தான லாபத்தை நாங்கள் இதுவரை கண்டதில்லை சொன்னார். இதுவரை எங்களுக்கு இப்படி ஒரு லாபமே கிடைத்ததில்லை. வியாபாரத்தை அவ்வளவு நேர்த்தியாக இந்த உலகத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினார் என்பதை மைசரா கண்கூடாக கண்டார். மைசராவுடைய காட்சியிலே இமாம் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு 2 மலக்குகள் உடன் வந்ததை தன் கண்களால் மைசரா கண்டார். அவங்களோடு எப்பொழுதுமே சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். மைசரா தான் கண்ட இந்த காட்சிகளை போய் அன்னை ஹதீஜா நாயகியிடத்திலே சொன்ன பிறகுதான் திருநபி அவர்களை தான் மணமுடிக்க வேண்டும் என்று அந்த சீமாட்டி மணமுடித்தார். எவ்வளவோ பேர் கேட்டும் கூட சம்மதிக்காத அன்னை ஹதீஜா நாயகி அவர்கள் தான் விரும்பி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடித்தார். திருமக்களே, ஆக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த பயணம் 2 பயணங்களுமே வியாபாரத்தை நோக்கமாக கொண்டிருந்தது. வியாபாரத்தை நோக்கமாக கொண்டிருந்தது. அப்ப ரிஸ்கை தேடுவது என்பது, அதற்கான ஒரு முயற்சி என்பது, அதற்காக பாடுபடுவது என்பது மார்க்கத்தினுடைய கடமை. அஃதலுல் அமாலி பஅதல் ஃபராயித் அல் கஸ்புல் ஹலால். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய பரலான கடமைகளுக்கு பின்னாலே அதற்கு அடுத்த பரல் ஹலாலான சம்பாத்தியத்தை செய்வது தேவை. அது ஒரு பரல் வாழ்க்கையில. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளான அந்த பரலான அமல்களுக்கு பின்னாலே
அதற்கு அடுத்து பரவான கடமை ஹலாலான சம்பாத்தியம் என்று சொன்னார். ரிஸ்கை தருபவன் அல்லாஹ், தருபவன் அல்லாஹ். ஆனால் தேடும் வழிகளை, முயற்சிக்க வேண்டிய வழிகளை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அதை நாம் செய்ய வேண்டும். ஒமாமின் தாம்பத்தின் பில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்துல எந்த உயிரினமும் இல்லை அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கு கொடுக்கப்படாமல். இந்த ரிஸ்கை பற்றி நாம யோசிச்சோம் வைங்க, ஆச்சரியங்களும் அற்புதங்களும் உலகத்துல இருக்கு. அல்லாஹ் தஆலா உலகத்து பிராணிகளுக்கும் பொருள்களுக்கும் மனிதர்களுக்கும் எப்படியெல்லாம் ரிஸ்க் கொடுக்கிறான். கோஹிமான ஒரு பறவை இருக்குது, கோஹிமான ஒரு பறவை. அந்த பறவைக்கு எப்படி எல்லாம் ரிஸ்க் கொடுக்கிறான் தெரியுமா? அந்த பறவைகள் எந்த இடத்தில் வாடும், முதலைகள் எங்க அதிகமா இருக்குது அந்த இடத்துல வாடும். முதலை இருக்குது, உலகத்துல எல்லா பிராணிக்கும் முதலைக்கு மத்தியில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. மனிதன் உட்பட உலகத்தில் வாடும் ஜீவராசிகள் எல்லாம் பேசும் பொழுது, சாப்பிடும் பொழுது கீழ்த்தாடை தான் அசையும். நம்முடைய கீழ்த்தாடை தான் அசையும். முதலைக்கு மாத்திரம் அப்படி சட்டம் இல்லை, கீழ்த்தாடு அப்படியே தான் இருக்கும், மேல்வாய் தான் அது அசையும். முதலைக்கு மட்டும் அந்த சட்டம், மேல்தாடை அசையும். இந்த முதலை இருக்கிற ஒரு அசைவு பிராணி, பலதையும் விரும்பி சாப்பிடும். அதனுடைய பற்களுக்கு இடையிலே, கூர்மையான அந்த பற்களுக்கு இடையிலே சாப்பிட்ட பொருள்களின் ஏதாவது கழிவுகள் உள்ள போய் உட்கார்ந்துடும். நம்ம பல்லின் இடைகளிலே, ஈறுகளுக்கு இடையிலே போய் ஏதாவது கழிவுகள் உட்கார்ந்துருச்சுன்னு சொன்னா அதை எடுத்து விடணும். குச்சியை வச்சோ பொது இடத்துல கையை விட்டோ அப்படி என்ன செய்யணும், எடுத்து விடணும். வழக்கம் அது இல்லைன்னு சொன்னா அது வலிக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரிதான் இருக்கும். அப்படி ஏதாவது வலி ஏற்படும் பொழுது என்ன செய்யுமா, வாழக்கூடிய அந்த நீர்நிலைகளின் ஓரத்திலே போய் நின்று கொண்டு அது இருந்து கொண்டு தன்னுடைய வாயை திறந்துகிட்டே இருக்குமா. யார் உள்ள போறது? முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடான் பழமொழி சொல்லுவாங்க. முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா, பிடிச்சா விடாது. உள்ள போற ஆள் யாரு? அல்லாஹ் தஆலா ஒரு பொருளினுடைய ரிஸ்கை இதனுடைய வாயில வைத்திருக்கிறான். அதுக்கு ஒரு பறவை இருக்குது, கோஹிமா என்ற பறவை உள்ள போகும். அந்த பறவைக்கு வித்தியாசமான தன்மை என்னன்னு சொன்னா, அதனுடைய தலையிலே அம்பு போல கூர்மையான ஒரு தசை கொண்ட ஒரு பொருள் அதனுடைய தலையில் இருக்கும். உள்ள போய் பற்களுக்கு இடையிலே உள்ள அந்த கழிவுகளை எல்லாம் எடுத்து சாப்பிடும். அப்படி சாப்பிடுகின்ற நேரத்தில் சில நேரங்கள்ல எடுக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் தன் அழகானது கொத்தினால் ஈறுகளுக்குள்ள கூர்மையான இதனுடைய அழகு படுகின்ற பொழுது அதுக்கு வேதனை வந்துடும். வேதனை வந்த உடனே வாயை மூடும். உள்ள குருவி இருக்குது, வாயை மூடும். ஆனால் மூடுகின்ற நேரத்தில் அதற்கு பாதுகாப்பாக அல்லாஹ் தஆலா ஒண்ணு கொடுத்திருக்கிறானே, ஒரு குத்து. குத்தின உடனே அது ரெண்டும் மீண்டும் வாயை திறக்கும், இது வெளியிடும். அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய பொருள்களுக்கு ரிஸ்கை தான் பொறுப்பெடுத்ததாக சொல்கிறானே, அது சில முயற்சிகளை செய்ய வேண்டும். மனிதர் போல உலகத்தில் மற்ற பிராணிகளும் சில முயற்சிகளை செய்ய வேண்டும். ஆனால் ரிஸ்க் வைக்காத எந்த பிராணியும் உலகத்தில் இல்லை. தேள் இருக்குது, தேள் எதை சாப்பிடும்? தேள் எறும்பை சாப்பிடும். தேள் மூட்டை பூச்சி சாப்பிடும். துபாயில கொஞ்சம் அதிகம் இருக்கிற மாதிரி தெரியும். சுத்தி என்ன அனுபவிச்சலான்னு கேட்காதீங்க. மூட்டை பூச்சியை சாப்பிடும். தேளுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு எதுன்னு சொன்னா கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சியை கண்டுச்சுன்னா தேள் விடாது. ஆனா தேள் இருக்குது, அது நடக்கும். அதனுடைய நடை ஸ்பீடு என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதனுடைய ஸ்பீடு. கரப்பாம்பூச்சி இருக்குது அப்படி இல்லை, அது நடக்கும், ஓடும், தேவைப்பட்ட பறக்கும், எந்த இடத்துலையும் வாழும். எல்லா சூழலுக்கும் ஒத்து வாழக்கூடிய தன்மை கொண்டு கரப்பாம்பூச்சி. நடக்கக்கூடிய, ஓடக்கூடிய, தேவைப்பட்டால் பறக்கக்கூடிய இந்த கரப்பாம்பூச்சி இந்த தேள் எப்படி பிடிக்குது? சிறந்த உணவு இருக்கு. இது எப்படி பிடிக்குது என்றால், இந்த கரப்பாம்பூச்சியை பார்த்த உடனே இந்த தேள் என்ன செய்யுமான்னா, உடம்பு அப்படி ஒரு மாதிரி வளைக்கும். வளைச்சு ஒரு விதமான ஒரு டான்ஸ், ஒரு ஆட்டம். அந்த கரப்பாம்பூச்சி இதனுடைய அழகுல சொக்கி போய் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குமா. அழகு எங்கேயுமே ஆபத்து தானே, அழகு எங்கேயுமே ஆபத்து தானே. இந்த அழகுல சொக்கி போய் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும். பக்கத்துல ஒரு கோடு போட்டு அதனுடைய நிலையை மாற்றி தன் உணவாக அது ஆகும். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா பிராணிகளுக்கும் மனிதர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் உண்டான ரிஸ்கை வைத்திருப்பதாக அல்லாஹ் சொன்னார். ரிஸ்க்கு எல்லாரும் ஒரே அளவு சாப்பிடுறது இல்லைங்க.
40 வருடங்கள் ஒரு எறும்பு எவ்வளவு சாப்பிடுமோ, ஒரு எறும்பு 40 வருஷம் எவ்வளவு சாப்பிடுமோ அதுதான் நமக்கு ஒரு காலை நாஸ்டா. நம்ம ஒரு காலை நாஸ்டா சாப்பிடுறோன்னு, அந்த நாஸ்டா இருக்குது எறும்பு 40 வருஷம் சாப்பிடுமா. நாம நம்முடைய மொத்த உணவுகளை சேர்த்து எவ்வளவு சாப்பிடுறோமோ 40 வருஷத்துக்கு, அதுதான் கடல்ல வாழக்கூடிய திமிங்கலத்தினுடைய ஒரு நாஸ்டா. கடல்ல சில திமிங்கலங்கள் வாழ்கிறது, அதுக்கு ஒரு நாஸ்டா அளவு எவ்வளவு சொன்னா நம்ம 40 வருஷம் சாப்பிட்டா எவ்வளவு சேரும். காலையில இருந்து ஆரம்பிங்களேன், சில பேர் சுபுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு ரமலான்ல நோம்புன்னு பேரு, சுப்ஹானல்லாஹ் பகல் பூரா சாப்பிட முடியாதே அப்படின்னு நினைக்க ஒரு சுடி. நோம்பு திறந்த நேரத்துல சொல்ல வேண்டியதில்லை, பேரீச்சம்பழம் எல்லாம் அரபுகளுக்கு உணவு, நமக்கு உணவா? திறக்கிறதுக்கு அவ்வளவுதான், பிஸ்மில்லா திறக்கிறதுக்கு தான். அதுக்கு பிறகு விடிய விடிய ஹத்தா மத்ரையில் ஃபஜ்ர் அது நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம 40 வருஷம் எவ்வளவு சாப்பிடுவோமோ அதுதான் ஒரு திமிங்கலத்தினுடைய ஒரு நாஸ்டா. ரிஸ்க் அல்லாஹ் தஆலா உலகத்தில் அவ்வளவு விசாரமா வச்சிருக்கார். திருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிஸ்கை தேடுவதற்காக சிரியா பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் அதை அழுத்தமாக சொல்கிறது. சோம்பி இருக்கவோ பேர் உழைப்பில் வாழவோ மார்க்கம் அனுமதிக்கவில்லை. மனிதன் சோம்பி இருக்க, பிறர் உழைப்பில் சொகுசு கொண்டாட மார்க்கம் அனுமதிக்கவில்லை. இவனுக்கு வலிமையும் சக்தியும் இருக்கின்ற நேரத்தில் நம்ம சம்பாதிச்சுதான் எல்லாரும் குடும்பமே நடக்குது அப்படின்னு பெருமை கொண்டவர்களுக்கு சரதாக தட்டி கொடுத்தாங்க. ஒரு ஆளும் சொன்னார், நாயகமே வீட்டுல நான் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறேன், எல்லாரும் போன் பண்ணி பணத்தை அனுப்புறதுன்னு சொல்றாங்க, நான் ஒரு ஆள் தான் அப்படி சொன்னாங்களான்னு கேட்டுறாதீங்க. நான் ஒரு ஆள் தான் வீட்டுல சம்பாதிக்கிறேன், எல்லாரும் என்னுடைய ரிஸ்கை கொண்டு வாழ்கிறாங்க. சரதாரர்கள் கேட்டாங்க, அப்படியே அவங்க வீட்டுல யாருன்னா இருக்கிறாங்க? வயதிலிருந்து என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், சிலர் நோயாளிகளாக இருக்கிறார்கள், பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கிறார்கள், எல்லாருக்குமான முழு சம்பாத்தியத்தை நான் தான் செய்கிறேன்னு சொன்னாங்க. சரதாரர்கள் சொன்னாங்க, தப்பா விளங்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. விஷயம் அப்படி இல்லை, அவர்களினால்தான் அல்லாஹ் உங்களுக்கு போதுமான ரிஸ்கை தருகிறான்னு சொன்னாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நீங்க சம்பாதிச்சு அன்னி கொடுக்குறீங்க நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட பலகீனர்கள், இல்லாதவர்கள், இயலாதவர்கள் அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் தான் அல்லாஹ் உங்களுக்கு போதுமான ரிஸ்கை தருகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தட்டி சில விஷயங்களை சொன்னார். திருமக்களே, அதனால ரிஸ்கை தேடுறதுங்கிறது மார்க்கத்தினுடைய கடமை. மார்க்கத்தினுடைய கடமை, பரவான கடமைகளுக்கு பின்னால் ஒரு கடமை. இந்த உலகத்தில் அதற்கான வழிகளை சொல்லி காட்டியது மாத்திரமல்ல, வாழ்ந்து காட்டியவர்கள் வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த இஸ்லாமிய பொருளாதாரம் என்பது 5 அம்சங்களை கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த பொருளாதாரம் என்பது ஒரு விரிவானது, சுருக்கமாக ஞாபகப்படுத்தும். இஸ்லாமிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டப்பட்ட பொருளாதாரத்தினுடைய நிலைகள் என்பது 5 அம்சங்களை அடிப்படையாக. முதலாவது என்னன்னு சொன்னா, விரிந்த இந்த வானை, பரந்த இந்த பூமியை அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். எனவே சம்பாதிக்கணும். அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமா, பொருளாதாரமும் பணமும் எப்படிப்பட்டது தெரியுமா? உலகத்தினுடைய வாழ்க்கை நிலை கொள்வதற்கு அது அடிப்படையா அல்லாஹ் வச்சிருக்கிறான். உலகத்துல சில காரியங்களை சாதிக்கணுமானா அதுக்கு அது தேவை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமா, உலகத்தினுடைய வாழ்க்கையின் நிலைப்பாட்டிற்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை அடித்தளமா ஆக்கியிருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. திருமக்களே, அதனாலே சம்பாத்தியத்தினுடைய வழிகள் என்ன, அவைகளை நாம் செய்ய வேண்டும், அதில் ஈடுபட வேண்டும். பூரா சஹாபாக்கள் பூரா என்னமோ பக்கீர்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்ல அல்ல. சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியாவிற்கு சென்று வியாபாரம் செய்ததை போல சய்யிதுனா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய துணி வியாபாரி, சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய தமிழ் வியாபாரி, சய்யிதுனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்பவர்கள் பொருள்களை, சய்யிதுனா அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எண்ணெய் வியாபாரி, சய்யிதுனா அம்ர் இப்னு அல்-ஆஸ் தோல் வியாபாரி, அதே போல சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர், சையதுனா சஅத் இப்னு ஆமிர், அபூ மூஸா அல்-அஷ்அரி, அபூ பல்தா, ஸைத் இப்னு அர்கம் போன்ற சஹாபிகள் எல்லாம் பெரிய பெரிய வியாபாரிகள். சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தொடாத துறை இல்லை, தொட்டு துலங்காத துறையும் இல்லை. வியாபாரத்தினுடைய அத்தனை வழிகளிலேயும் அத்தனை காரியங்களிலேயும் புகுந்து அதிலே வெற்றி கண்டவர்கள் சையதுனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஊக்குவித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா வியாபாரம்ங்கிறது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பொருளாதாரத்தினுடைய 10% பாகத்தை அல்லாஹ் தஆலா வியாபாரத்துல வச்சிருக்கிறான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அலைக்கும் பித்திஜாரா, மக்களே வியாபாரத்தில் ஈடுபடுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அலைக்கும் பித்திஜாரா ஃபஇன்ன ஃபீஹா 19 ரிஸ்க். ரிஸ்கினுடைய 10 பாகத்தை அல்லாஹ் வியாபாரத்தில் வைத்திருக்கிறான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால வியாபாரத்தில் ஈடுபடுங்கள். மார்க்கத்தினுடைய கடமையாக கருதி, மார்க்கத்தினுடைய கடமையாக கருதி உலகத்தில் சில காரியங்களை அதை கொண்டு செய்விக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே நம்முடைய குடும்பத்தாருக்கு ஹலாலான ரிஸ்கை நாமும் உண்டு அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பரந்த எண்ணத்தில் ஹலாலான ரிஸ்கிற்கான வியாபாரம். வியாபாரம் மாத்திரமல்ல, விவசாயத்தை ஊக்குவித்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜரீப் என்ற ஒரு இடத்திலே அவர்களே விவசாயம் செய்திருக்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது. உலகத்தில் முதல் விவசாயி அபுல் பஷர், மனித குலத்தின் தந்தை பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதல் விவசாயி. ஹதீஸ் வருகிறது, புகாரிலே பல ஹதீஸ்களில் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது வந்திருக்கிறது. மதீனாவாசிகளில் பெரும்பாலானவர்கள் விவசாயிகள். குன்னா அக்ஸர அஹ்லில் மதீனத்தி ஹக்லா, மதீனாவாசிகளில் பெரும்பாலானவர்கள் நாங்கள் விவசாயிகளாக இருந்தோம். சஹாபிகள் சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவித்திருக்கிறார். விவசாயத்தை எந்தெந்த வகையிலெல்லாம் திருநபி அவர்கள் ஊக்குவித்திருக்கிறார்கள், அது ஒரு தனி சப்ஜெக்ட். வியாபாரத்தை, அதனுடைய நுட்பத்தை, அதனுடைய நுணுக்கங்களை திருநபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். வியாபார சம்பந்தமான கிதாபுகள் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது ஹதீஸிலே. வியாபாரம் எப்படி செய்யணும், வியாபாரத்துல பாக்கலாம், உங்களுக்காக இந்த விலங்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா சொன்ன அதனுடைய விளைவு என்ன சொன்னாங்க, அப்படி சொன்னா பரக்கத்து போயிடும் சொன்னாங்க. வியாபாரத்துல அப்படி சொன்னா அதனுடைய பரக்காத்துகள் எடுபட்டு விடும். அல் ஹல்ஃபு வீட்டிலே வருகிறது, அது பரக்கத்தை எடுக்க செய்துவிடும். இன்ஷா அல்லாஹ் பின்னால சொன்னமா பார்ப்போம். விவசாயத்தை ஊக்குவித்திருக்கிறார்கள், இதர தொழில் துறைகளை ஊக்குவித்திருக்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வியாபாரத்தை ஊக்குவித்ததை போல, விவசாயத்தை அவர்கள் ஊக்குவித்ததை போல பலவிதமான தொழில் துறைகள், ஒவ்வொருவரும் அந்தந்த தொழில் துறைகளில் ஒரே ஒரு நிபந்தனை தான், ஹலாலா இருக்கணும். அவ்வளவுதான், ஹலாலா இருக்கணும். நேற்றைய தினத்திலே கூட ஒரு சகோதரர் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா ஒரு விஷயத்தை கேட்டார். ஷேர் மார்க்கெட் ஹலால் தான், ஆனால் அது லாபம் திடீர்னு கூடும் குறையும், ஏறிக்கிட்டு இருக்கு இறங்கிட்டு இருக்கு. நாம அதுல பணத்தை போடலாமா? அப்படியே கண்பத்தி பாம்பா பார்த்துக்கிட்டே இருக்கணும். சில திடீர்னு கூடும், சிலது இறங்கும். குறிப்பா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமா அவர் கேட்டாரு. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஹராமான இடங்கள்ல கொண்டு போய் அது சேமிக்கப்படாமல், அது முதலீடு செய்யப்படாமல் இருந்தால் அது தப்பு. வியாபார உலகத்திலும் தொழில் துறைகளிலும் விவசாயத்திலேயும் போட்டி ஓட்டு முன்னணியிலே நிற்பது என்பது மார்க்கம் சொல்லி தந்த கடமை. அது ஹலாலானதாக இருக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை. லட்சியம் அல்ல, நோக்கம் தேவை. தேவை லட்சியமா? லட்சியம் நமக்கு ரப்பு தான், அல்லாஹ் ரசூலுடைய திருப்தி தான். இதுவெல்லாம் தேவை, அதற்காக நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஒவ்வொரு தொழில் துறைகளையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்திருக்கிறார். அதுவும் ஒரு நீண்ட விளக்கத்திற்குரிய ஒரு செய்தி. அதுதான் தொழில் துறைகளுடைய வழிகள் என்னென்ன இருக்கிறதோ, என்னென்ன இயல்கள் இருக்கிறதோ, அதையெல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்திருக்கிறார். இஸ்லாத்தினுடைய அல்லாஹ்வுடைய ரசூலால் சொல்லித்தரப்பட்ட இஸ்லாமிய பொருளாதாரம் என்பது 5 அம்சங்களை கொண்டது. முதலாவது சம்பாத்தியம். அது வியாபாரத்தின் வழியாக, விவசாயத்தின் வழியாக, தொழில் துறைகளின் வழியாக சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்று மாற்றம் போதிக்கிறது. இரண்டாவது, செய்யக்கூடிய அந்த சம்பாத்தியம் என்பது ஹராமான வழிகளை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையான செய்தி ஹராமான விலைகளை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். பொய், சூது, லஞ்சம், வட்டி, மோசடி, கலப்படம். பெருமக்களே, சஹாபிகள் உலகத்தினுடைய பல பாகத்திற்கும் தீனை கொண்டு சென்றது தங்களுடைய வியாபாரத்தினால்.
சத்தியமான வியாபாரத்தினால், நியாயமான வியாபாரத்தினால், அவர்களுடைய வியாபாரத்தை பார்த்து, நேர்மையை பார்த்து, கலப்படம் செய்யாத, பொய் மோசடி இல்லாத அந்த வியாபாரத்தை பார்த்து மக்களுடைய உள்ளத்தில் தீனுடைய கண்ணியத்தை போத்தினார்கள். அதன் வழியாக உலகத்தில் பல பாகங்களிலே இஸ்லாம் பரவியது பெருமக்களே. அதனால ஹராமான வழிகளை விட்டு நீங்க இருக்க வேண்டும். வரக்கத்து மாதிரி தெரியும், வரக்கத்தல்ல. சதை வைக்கிறதுக்கும் வீக்க வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? சதை வைக்கிறதுக்கும் வீங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? வீங்கிறது வீங்கிறது அபாயம். நாம கிளிக்கு உணவு கொடுக்கறதுக்கும் எலிக்காட்டி தேங்காய் சுட்டு வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? ரெண்டு உணவு தான், வித்தியாசம் இருக்குது. ஒண்ணு பிடிக்கிறதுக்கு, இது வளர்க்கறது. அதுக்கும் உணவு தான் கொடுக்குறோம், இதுக்கு உணவு தான் கொடுக்குறோம்னா வித்தியாசம் இருக்கு. அதனால பொய், கலப்படம், லஞ்சம், மோசடி, வட்டி, இப்படிப்பட்ட இந்த வழிகளை விட்டெல்லாம் நீங்கள் எந்த துறையினுடைய சம்பாத்தியமாக இருக்கட்டும், இதை விட்டு நீங்க இருக்க வேண்டும். தமிழகத்துல மணவாளக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல மணவாளக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருந்து பொதுவா கன்னியாகுமரி மாவட்டங்கிறது அதிகமா தென்னை மரங்கள் உள்ள ஒரு நிலை. அதனால அங்கிருந்து ஜப்பானுக்கு வந்து கயிறு ஏற்றுமதி ஆச்சு. கயிறு ஏற்றுமதி பண்ணாங்க. கயிறு ஏற்றுமதி பண்ணும் பொழுது அதுல இந்த கயிறை வந்து எப்படி அளவு போடுறதுன்னு சொன்னா அது நெருக்கிறது. நிறுவ ஜாஸ்தி அவங்களுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்தாங்க, நல்ல தண்ணியில நினைக்கிறது. கைத்த தண்ணியில நினைச்சு கொஞ்சம் மணல்ல போட்டு புரட்டுறது. அப்புறம் நிறுத்தா இட கூட தானே இருக்கும். கப்பல் போய் அங்க இறங்குச்சுன்னா பார்க்கலாம், என்னடா கைத்த கேட்டா மண் அனுப்புறாங்களே என்ன, அங்க போறதுக்குள்ள காஞ்சிருது. கையில கேட்டா மண் வருது என்னன்னு அவன் பார்க்கறான். அந்த மண் ஆராய்ச்சி செய்தான். அதிலே சில விதமான வளங்கள், சில விதமான கனிமங்கள் அந்த மண்ணில் இருந்துச்சு. அவன் சொல்லிட்டான், இனிமே கைத்த அனுப்ப வேண்டாம், மண் அனுப்புங்க. இது விளையாட்டு செய்தி அல்ல, யதார்த்தம். கடல்ல இருந்து அந்த மணவாளக்குறிச்சியில மண் எடுத்து இன்னும் கப்பல்ல ஜப்பான் பல நாடுகளுக்கு போகுது. இந்த மண்ணை ஆய்வு செய்தார்கள். மண் அனுப்ப சொன்னாங்க. கலப்படம் கூட, மோசடி கூட. பெருமக்களே, பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலே வட்டிங்கிறது அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டது. சாபத்தை கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பேரீச்சம்பழம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் அல்லாஹ்னு கூப்பிட்டு ரொம்ப உயர்ந்த பேரீச்சம்பழத்தை கொண்டு வச்சாங்க. ஸல்லல்லாஹு கேட்டாங்க, என்ன பிலால், நம்மள்ட்ட இந்த பழம் இல்லையா, எங்க இருந்து இதை வாங்கினீங்கன்னு சொன்னாங்க. நான் நம்மள்ட்ட இருந்த கொஞ்சம் மட்டமான பழம் இருந்துச்சு, அதை 2 மரக்கா கொடுத்து 1 மரக்கா இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. சொல்லாங்க இதுதான வட்டின்னு சொன்னாங்க. பொருள், அந்த பொருளுக்கு நிகராக அதே அளவுல இருக்கணும். வட்டி இல்லாம இருக்கணும்னா நீங்க இதுல ஒரு யுக்தி செய்யலாம். இந்த பேரீச்சம்பழத்தை கொண்டு போய் வித்துறணும், அந்த பணத்தை கொண்டு வேற பேரீச்சம்பழம் வாங்கணும். இந்த பேரீச்சம்பழத்தை கொடுத்துட்டு அந்த பேரீச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது வட்டின்னு சொன்னாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவ்வளவு கடுமை காட்டி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் வட்டி இதில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக அவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்கிறார்கள். யுத்தம் செய்கிறார்கள். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். ரிபா என்பது அழியத்தான் செய்யும், வட்டி என்பது அது அழிவிற்குரியது, நிம்மதி இருக்காது. குர்ஆன்ல அல்லாஹ் அவ்வளவு கண்டிக்கிறான். அதனால வரும்போது கூட நிறைய பிள்ளைங்க சேர்ந்தது வட்டி சம்பந்தப்பட்ட சில விதமான தர்க்கங்கள் வந்து, வட்டி இல்லாம ஒரு ரோடு கூட இல்லையா சொத்து, வட்டி இல்லாம ஒரு கட்டடம் கூட இல்லையா சொத்து, எப்படி அதை விட்டு நாம் நீங்க இருக்க முடியும்? அதை ஹலால் ஆக்குறதுக்கு ஏதாவது முயற்சி இருக்குதான்னு கேட்டாங்க. ஹலால் ஆக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்? இது மக்களே, அதனால மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. இஸ்லாமிய அந்த சித்தாந்தத்தின்படி உள்ள பொருளாதாரம் உலகத்தில் பின்பற்றப்படுமானால் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்துடுங்கிறது அதை அனுபவித்தவர்கள் சொல்கிறார்கள், வாழ்க்கையில வாழ்ந்து காட்டியவர்கள் சொல்கிறார்கள். அதனால இஸ்லாமிய பொருளாதாரத்தின் 2வது அடிப்படை என்னன்னு சொன்னா, எல்லா விதமான இந்த ஹராமான வழிகளை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். யார் வியாபாரத்திலே மோசடி செய்கிறார்களோ அவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் கேட்டான், அலா யظنوا اولئك انهم مبعوثون ليوم عظيم.
மகத்தான் ஒரு நாளில் கியாமத்தினுடைய நாளையில் எழுப்பப்பட்டு அல்லாஹ்வின் சமூகத்திற்கு முன்னால் நின்று கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்களே, அதை பற்றி சிந்திக்க வேண்டாமா? நல்லா கேட்க அதை மறந்துட்டீங்களா? வியாபாரத்தில் மோசடி செய்பவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் குர்ஆனில் கேட்டார். திருமக்களே, நல்ல வியாபாரிகள், அத்தாஜிரு சதூகுல் அமீன், நன்னம்பிக்கையான நல்ல வியாபாரிகள் நாளை கியாமத்திலே நபிமார்களோடு இருப்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு மகத்தான பாக்கியம்! வியாபாரம் நேர்மையாக இருந்தார், வியாபாரம் இறையச்சத்தோடு இருந்தார், ஹராமான வழிகளை விட்டு அந்த வியாபாரம் ஆகியிருந்தது இருந்து சொன்னால் கியாமத்தினுடைய நாளையில் அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமிய பொருளாதாரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலா நமக்கு சொல்லித்தரப்பட்ட பொருளாதாரத்தினுடைய வழிகள்ல முதலாவது என்னன்னா, சம்பாத்தியத்தினுடைய வழிகள் என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றிலும் ஈடுபட வேண்டும். ஹலாலான. இரண்டாவது, ஹராமான எல்லா வழிகளை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். இரண்டாவது. மூணாவது என்னன்னு சொன்னா, செல்வத்தையும் மானத்தையும் வீணாக்காது பாதுகாக்க வேண்டும். வீணாக்க இன்னல் முஸ்ரிஃபீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னார். இஸ்ராஃப் செய்யக்கூடாது, அதை விட்டு நாம் தவிர்த்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். இஸ்லாமிய பொருளாதாரத்தின் அடித்தளமான கொள்கைகளில் அது ஒன்று. இஸ்ராஃப் இல்லாமல் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் ஆக்கிக் கொள்கின்ற பொழுது எவ்வளவோ காரியங்களை உலகத்திலே செய்ய முடியும். கீழக்கரையில வாழ்ந்த வள்ளல் சீதக்காதி அவர்கள் சில பேர் சேர்ந்து ஒரு பள்ளிவாசல் கட்டணும்னு உதவி கேட்கறதுக்காக போயிருந்தாங்க. பள்ளிவாசல் கட்ட போறோம், அதுக்காக நீங்க ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்கறதுக்காக போயிருந்தாங்க. போற நேரத்தில் அவர் கோபமா இருந்தார். தன்னுடைய பணியாளரிடத்துல கோபப்பட்டு இருக்கிறார். எதுக்காக கோபப்படுறாருன்னா, அந்த காலத்துல தீப்பெட்டி இல்லை, இந்த சிக்குமிக்கி கல்ல உரைச்சிதான் தீய உண்டாக்கணும். அப்படி உரைச்சி ஒரு பொருளை பொருத்திட்டார். அதுல இருந்து இன்னொரு பொருளுக்கு இந்த தீய பொருத்துறதுக்கு ரெண்டாவது கல்ல உரசி பொருத்தினாராம். இறுதி சட்டை போட்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க, அவர் சட்டை போட்டு இருக்கிறது எதுக்குன்னு சொன்னா, சிக்கிமிக்கி கல்ல உரசி தீய உண்டாக்கணும். அதை உண்டாக்கி ஒரு தடவை ஒரு பொருளை பொருத்திட்டார். இவர் சொன்னாராம், இதுலதான் தீ வந்துருச்சு, இதை வச்சு அதை பொருத்த வேண்டியதான, ரெண்டாவது உரத்த வேலை என்ன, ஏன் வீணாக்குறேன்னு கேட்டார். போனவங்க எல்லாம் பார்த்தாங்களாம், ஆஹா ஒளிஞ்சோம், ஒரு கதை இன்னைக்கு நடக்காது. இந்த கல்ல உரத்துறதுக்கே இந்த மனுஷன் இவ்வளவு சத்தம் போட்டாருன்னா என்னத்த உதவி செய்ய போறாரு அப்படின்னு இவங்களுக்கு கவலை. பேசிட்டு இருந்தாங்க. அதனால கூப்பிட்டு என்ன விஷயம் கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க ஒரு பள்ளி ஒரு இடத்துல கட்ட போறோம், அது சரி அப்படியா, வாங்கி ஒரு 1000 ரூபாய் அந்த நேரத்துல அப்படி கொடுத்தாங்க. பார்த்த உடனே எல்லாருக்கும் சைவரை மறந்து போட்டார் ஆரம்பிச்சேன். என்ன கல்ல உரத்திக்கிட்டு இருந்தாரு இல்லையா, அதை உரத்துறதுக்கு இவ்வளவு சத்தம் போட்டவர் 1000 ரூபான்னு போட்டு தந்துருக்கிறாரு, ஒருவேளை மறந்துட்டு சைவரை போட்டாரா என்னன்னு தெரியலையேன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். இந்த குசுகுசுன்னு பேசிக்கிட்டு அவர் கவனிச்சார். என்ன விஷயம்? இல்ல ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அதை கொஞ்சம் தாங்கன்னு கேட்டாங்க. சைவர் போயிடும் தெரியுது, இவங்க அதை கையில கொடுக்குறாங்க. அதை வாங்கின உடனே இன்னொரு சைவர் கையில போட்டு கொடுத்தாங்க. இவங்களுடைய ஆச்சரியம் இவர்களால் தாங்க முடியல. கேட்டாங்க, நாங்க வரும்பொழுது இந்த கல்ல உரசனதுக்காண்டி நீ சட்டம் போட்டு இருந்தீங்க, உங்கள்கிட்ட என்னத்தை தேட போகுதுன்னு நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம், எங்களையே திகைக்க வைக்கும்படியாக நீங்க 1000 எழுதுனீங்க, மறந்து சைவரை போட்டீங்களா நாங்க ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்தோம், நாங்க பேசுறது கேட்டு நீங்க ரெண்டாவது என்னமோ தெரியலையே ரெண்டாவது சைவர் போட்டுருக்கீங்களா, என்ன விஷயம் கேட்டாங்க. இல்ல இல்ல, உங்களுடைய தேவை அதை கொண்டு நிறைவேறல போல் தெரியுது, அதைத்தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்களோ என்று நினைத்து நான் கூடுதலாக செய்வேன்னு சொன்னாங்க. சரி, இவ்வளவு ஒரு பரந்த விரிவான சிந்தனையோடு விரிந்த உள்ளத்தோடு இவ்வளவு பெரிய கொடைத்தன்மையோடு வாழக்கூடிய தாங்கள் இப்படிப்பட்ட காரியத்துல போய் இவ்வளவு சத்தம் போடுறீங்களே சொன்னாங்களா. என்னுடைய சொந்த வாழ்க்கையில் இப்படி நான் ஒரு சிக்கனத்தோடு என்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்ற காரணத்தினால்தான் பொது காரியத்திற்கு நான் இவ்வளவு செய்ய முடிகிறதுன்னு சொன்னாங்களாம். மக்களே, இந்த சமூகம் பெற வேண்டிய ஏராளமான படிப்பினைகள் இதுல இருக்கு. இன்னைக்கு நம்ம சொந்த காரியங்களுக்கு அள்ளி வீசுவோம், சமூக காரியங்கள் அசத்து எதுவும் வசூலுக்கு வந்திருக்கிறாரான்னு நினைக்கிறாரு. ஒரு வசூலும் இல்லை, பயான் ஒரு மாதிரியா போகுது நினைக்காது. பெருமக்களே, எவ்வளவு காரியங்கள் நாட்டிலே ஆக வேண்டியது இருக்கு.
சமுதாயத்தை கொண்டு எவ்வளவு நம்பிக்கொண்டிருக்கிறது இந்த உலகம். சொந்த காரியங்களுக்காக வேண்டி தேவையில்லாத தேவையான காரியத்தை செலவழிக்கணும், அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை. சம்பாதிப்பது என்பது வயிற்றை கட்டி வாயை கட்டி ஒண்ணும் இல்லாம வாழ்றதுக்கு அல்லவே. அளவோடு அதை வைத்துக் கொண்டு சமூகத்திற்கு செய்ய வேண்டிய ஆயிரம் காரியங்கள் இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வீண் விரயமான காரியங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொண்டது. சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவினுடைய ஆட்சியாளராக இருந்த நேரத்தில் மிஸ்ர் தேசத்தினுடைய கவர்னராக இருந்தார்கள். அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் சொல்லுங்க ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்ர் தேசத்தினுடைய கவர்னராக இருந்தாங்க. மிஸ்ருக்கு வருகிறார்கள். அதற்கு சய்யிதுனா அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ஒரு கடிதம் எழுதினாங்களாம் ஜனாதிபதிக்கு, உங்களை வரவேற்பதற்காக, நீங்கள் வந்து தங்குவதற்காக மிஸ்ரினுடைய ஜாமியா மஸ்ஜிதுக்கு அருகிலே நாங்கள் பிரமாண்டமான ஒரு கட்டடத்தை எழுப்புகிறோம் சொல்லி எழுதினாங்க. உமர் சொன்னாங்களா, வேண்டாம், அப்படிப்பட்ட கட்டடம் எழுப்புவதற்கு பதிலாக அங்கே ஒரு வியாபார கேந்திரத்தை உருவாக்குங்கள். அவங்க எழுதினாங்க, அங்க ஒரு வியாபார கேந்திரத்தை உருவாக்குங்க, அதை கொண்டு பொருளாதாரம் விருத்தியாகும், அது பல நிலைகளிலும் உயரும் என்று செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய அடித்தளமான கொள்கைகளிலே ஒன்று செல்வத்தையும் மானத்தையும் வீணாக்கக்கூடாது, யாருடைய மானத்தையும் பறிக்கக்கூடாது, அதே மாதிரி செல்வத்தையும் வீணாக்கக்கூடாது. இஸ்ராஃபு செய்யாம வாழ்வது என்பதை மாற்றம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அடித்தளமான கொள்கைகளில் உள்ளதாக அதை சொல்லித் தந்திருக்கிறது. அதே போல இஸ்லாமிய பொருளாதாரத்திலே ஒருவருடைய திறமைக்கும் அவருடைய உழைப்பிற்கும் ஏற்ற ஊதியத்தை கொடுத்து விட வேண்டும். அதையும் அல்லாஹ் ரசூல் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார். அவரிடத்தில் வாங்க வேண்டியதை எல்லாம் சக்கையாக பிழிந்து கொடுக்க வேண்டிய விஷயத்தில் யார் மோசடி செய்கிறார்களோ கியாமத்திலே தவித்து போய் நிற்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்களே, அவருடைய வியர்வை உலர்வதற்கு முன்னால் அதற்கான கூலியை கொடுத்துருங்கன்னு சொன்னா பலவிதமான அர்த்தங்கள் அந்த வாசகத்துக்குள்ள இருக்குது. அவருடைய உழைப்பிற்கு ஏற்ற கூலியை கொடுங்க என்பது மாத்திரமல்ல, வியர்வை வரும் வரை அந்த இடத்திற்கு விசுவாசமாக நீங்களும் உழையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழிலாளிகளுக்கும் சொல்லி இருக்கிறார். முதலாளிகளுக்கு மாத்திரமல்ல அந்த ஹதீஸ், நீங்களும் சாக்கு போக்காக வைத்துக் கொண்டு வேலையிலே அலட்சியம் காட்டி அதை வீணாக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடக்கூடாது. விசுவாசத்தோடும் ஈடுபாட்டோடும் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை கடமை உணர்வோடு செய்யுங்கள். அது ஒரு இபாதத், மார்க்கம், உங்களுக்கு கூலி கிடைக்கும். அதற்காக திறமைக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி சொன்னார். இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய 5வது அடிப்படை என்னன்னு சொன்னா, செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், ஒரு இடத்துல தேங்க கூடாது. ஒரு ஆளுக்கு ஒரு நிலம் இருக்குது, எல்லாம் சொன்னாங்க அதுல விவசாயம் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா யார்ட்டையாவது கொடுத்து விவசாயம் பண்ண சொல்லுங்க. இன்னொரு கட்டத்தில் சொன்னார்கள், அப்படி அவர்கள் தரிசு நிலமாக அதை ஒன்றுக்கு உதவாது போட்டால் அவங்க இடத்துல இருந்து பிடுங்குங்கன்னு சொன்னாங்க. உற்பத்தியை பெருக்குங்க, பரவலாக்கப்பட வேண்டும் செல்வம் என்பது. கைலா யக்கூன தூரத்தம் பைனல் அக்னியா மின்கும், உங்களில் சில பேரிடத்தில் மாத்திரம் சுற்றி சுற்றி வரக்கூடாது. செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும். இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஜக்காத்தை பாருங்கள், சதகாத்துகளை பாருங்கள், அன்பளிப்புகளை பாருங்கள், வராசத்தை பாருங்கள், வாரிசு சம்பந்தமான சொத்து பங்கு வைப்பதை பாருங்கள், கடன் கொடுப்பது சம்பந்தமாக பாருங்கள். இதுவெல்லாம் சொத்து பரவலாக்கப்படுவதற்கான வழிகள். ஒவ்வொன்றையும் விரிவா நாம விளங்கணும். ஜக்காத்தை இந்த உம்மத்து கொடுக்க வேண்டிய அளவிற்கு முறையாக கொடுத்து விட்டது என்று சொன்னால் உலகத்தில் எப்பொழுதோ வறுமையை எடுத்திருக்கலாம். பெருமக்களே, ஜக்காத் விஷயத்துல நமக்கு ஒரு கவனம் இல்லை, அது விஷயத்துல நமக்கு அக்கறை இல்லை. ஆனால் ஜக்காத் எவ்வளவு முக்கியமானது, அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு கண்டிக்கிறான் பாருங்க. ஃபவைலுல் முஷ்ரிகீன் அல்லதீன லா யூதூன ஸகாத்த வஹும் பில் ஆகிரத்தி ஹும் காஃபிரூன். அந்த முஷ்ரிகீன்களுக்கு நரகம் தான் அல்லாஹ் சொன்னார். முஷ்ரிகீன்கள்னு பட்டம் வச்சுட்டான். எந்த முஷ்ரிகீன்கள்? அல்லதீன லா யூதூன ஸகாத், ஜகாத்தை கொடுக்காத முஷ்ரிகீன்கள். முஷ்ரிகீன்களுக்கு கடமை என்னங்க ஜகாத்து? முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வச்ச பேரை பாருங்க. ஜகாத்து கொடுக்காத முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வைத்த பேரை பாருங்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். பெருமக்களே, உலகத்தில் பேணுதலாக கணக்கு பார்த்து பேணுதலாக ஜகாத்தை கொடுத்து அதற்காக ஒரு தனி கணக்கை வைத்திருக்கக்கூடிய ஏராளமான பெருமக்கள் நன்மக்கள் இருக்கிறார்கள். எனக்கு நிரம்ப தெரியும். அது
சாலிகீன்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பொருளாதாரத்தை அதனுடைய அளவு என்ன, ஜக்காத் முறையா கணக்கிட்டு அதை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஜக்காத் மாத்திரம் முறையாக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் நம்ம ஊர்ல, நம்ம மாநிலத்துல, நம்ம நாட்டுல, உலகத்திலிருந்தே முறையாக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் பொருளாதாரத்தினுடைய வளம் உண்டாகிறது. சய்யிதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் தேசத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூலால் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஒரு நீண்ட வரலாறு. யமன் தேசத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பிய வரலாறு இருக்கிறதே நீண்ட வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்து அனுப்பினாங்க அதற்கு முஆத் அவர்களை. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு வரும்போது அந்த வரலாற்று பின்னால் சொல்லி காமிப்போம். நல்ல சுவையான வரலாறு. அதற்கு சய்யிதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனுக்கு சென்று முறையான நிர்வாகம் நடத்தி சில காலங்களுக்கு பின்னாலே அங்கிருந்து ஜக்காத்தை வசூலித்து மதீனாவுக்கு அனுப்பினாங்க. சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், ஜக்காத் எந்த இடத்துல வசூலிக்கப்படுகிறது அங்கு உள்ள வறுமையை போக்குவதற்கான முயற்சியிலே அதை ஈடுபாடு காட்ட வேண்டும். எனவே அதற்குண்டான வழிகளை நீங்க கவனம் செலுத்துங்க. ஏன் வசூல் பண்ணி இங்க அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் வசூல் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது வேற விஷயம். இங்கேயும் அனுப்புறீங்க, அங்கே செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கன்னு சொன்னாங்க. மாதுவன் சொல்லுதான் பதில் எழுதினாங்களாம், இங்கே ஜக்காத்து வாங்கக்கூடிய நிலையில் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. பெருமக்களே, முறையாக ஜக்காத்து கொடுக்கப்பட்டால் பெருமைக்கா சொல்லல, யதார்த்தம் இது, யதார்த்தம் இது. முறையாக ஜக்காத்து கொடுக்கப்பட்டால் நீங்க ஒரு 10 பேர் சேருங்க, முறையான ஜக்காத் எவ்வளவு வருது ஒன்று ஆக்குங்கள். என்ன செய்யறாங்க, ஒரு 27 அன்னைக்கு வரக்கூடிய கூட்டத்துக்கு விளம்பி முடிக்கிறது. ஜக்காத் இன்னைக்கு அப்படிதான் வைக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கு ஒரு மணி ஆர்டர், இவங்களுக்கு ஒரு மணி ஆர்டர், இவங்களுக்கு ஒரு பணம், அவங்களுக்கு ஒரு பணம், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எப்படி. ஒரு தடவை ஜக்காத்தை கொடுத்தவர்கள் இனிமேல் ஜக்காத்தை அவர் கொடுக்க வேண்டும், அப்படி ஆக்கணும். ஜக்காத்து முறையாக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய உறவினர்களுக்கு கொடுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். யாருக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க, இவனுக்கு கொடுக்கவே மாட்டான், நன்றி கெட்டவன் அப்படி சொல்றாங்க. நன்றி கெட்டவன், இவர் கொடுக்கறதுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கணும். நன்றியும் கூலியும் கிடைக்க வேண்டியது அல்லாஹ்விடத்தில் இருந்து, எங்கிருந்து கிடைக்கணுங்கிற எதிர்பார்க்க வேண்டியது. முறையாக ஜக்காத்து கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு ஊரில் இருந்து, ஒரு மாநிலத்திலிருந்து, ஒரு நாட்டிலிருந்து 10 வருஷம் தான் அவகாசம், ஏழ்மையை விரட்டி விடலாம். இந்த உலகத்திலே அதற்கு வாழ்ந்து காட்டிய உதாரணம் சய்யிதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த பகுதியில ஜக்காத்தை பெறுவதற்கான தகுதி பெற்றவர்கள் யாருமே இல்லை, எல்லாரும் ஜக்காத்து கொடுக்கிற நிலையில் இருக்கிற. அதனாலதான் இங்க இருந்து நாங்க வாங்கி மதீனாவுக்கு அனுப்புறோம்னு சொன்னாங்க. பைத்துல் மால்ல சேருங்க, ஜக்காத்து தேவைப்பட்டவர்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாம கொடுக்கக்கூடியது இருக்குது, ஏழைகளை இன்னும் ஏழையாக, இன்னும் அவர்களை தேவை அடைய செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நம்முடைய ஜக்காத்தின் அணுகுமுறைகள் இருக்கிறது. திட்டமிட்டு முறையாக ஜக்காத்து கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு சின்ன அனுபவத்தில் நீங்க யோசித்து பாருங்க, அப்படி ஒரு அனுபவித்து பாருங்க. நல்ல நண்பர்களை, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உள்ளவர்களை எல்லாம் சேர்த்து பாருங்க. நானும் சில விதமான முயற்சிகளை செய்தேன்னு சொன்னாலும் அது கைகூடவில்லை. அதற்கான சில முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. எங்க சுத்தி என்ன ஊர்ல இங்க ஒண்ணு அதுக்கு சம்பந்தமா பேசுறது. பெருமக்களே, அதனால செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும். சதக்காத்துகளை சொன்னார்கள், ஜக்காத்தை சொன்னதை போல சதக்காத்து உபகாரம். வெறும் ஜக்காத்தை மட்டும் கொடுக்கிறவன் கஞ்சன்னு சொன்னாங்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கணக்கு பார்த்து ஜக்காத்தை மட்டும் கொடுக்கிறது, வேற ஒண்ணுமே கொடுக்கறது இல்லை, கையை கட்டிக்கிறது. உலகத்தில் பெரிய கஞ்சா வந்தான்னு சொன்னாங்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி. சதக்காத்துகளை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அறமான பண்பை மனதிலே வளர்த்துக் கொள்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அதிகமாக சதக்கா செய்கிறார்களோ, சதக்கா யார் அதிகமாக செய்கிறார்களோ அல்லாஹ்வுடைய ஹபீப் நேசர்கள் இவர்கள் என்று சொன்னார். வலவுகான ஃபாஸிகா, அவன் பாவியாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வின் நேசர். அல் பகீல் அதுவுல்லாஹ் வலவுகான ஆபிதா, ஒரு கஞ்சன் இருக்கிறான், அவன் அல்லாஹ்வுடைய விரோதி, அவன் ஆபிதாக இருந்தாலும் சரி. ரொம்ப இபாத செய்கிறார், இழக்கிறது இல்லை, மடி அவுக்கிறது இல்லை. சொத்து பயான் பூரா ஏதோ ஒத்துல் பயான் மாதிரி இருக்கு நினைக்காதே, நான் அப்படி செய்வது. பொருளாதாரத்தினுடைய வழிகளை நாம் விளங்கணும். நம்முடைய உறவினர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டவங்க, தேவை உள்ளவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஒரு நிலையான, ஒரு முறையான,
ஒரு நிலைப்பாட்டை நம்முடைய பொருளாதாரத்தில் ஆக்கிக் கொண்டு ஜக்காத்துகளை கணக்கிட்டு முறையாக கொடுத்தோம் என்று சொன்னார். சதகாத்துகளை நாம் கொடுத்தோம் என்று சொன்னார். அது மாதிரி கடன் கொடுத்தா சொன்னாங்க 2 விதமான கூலின்னு சொன்னாங்க. முதலாவது அவருடைய கஷ்டத்தை போக்கிய கூலி, 2வது அவருக்கு கடன் கொடுத்த கூலி. நீ கடன் தான் ரொம்ப பயமா இருக்கு உலகத்துல. ஒரு காலத்துல கடன் வாங்கினாலு கொடுத்தவர் வர்றாரு, கொடுத்தாலும் வர்றாருன்னு அவரை பார்த்து இவர் பயந்தாரு. இப்ப அப்படி இல்லை, கொடுத்தவன் பயப்படுறான், கொடுத்தாலும் பயந்துட்டு இருக்கான். செல்லந்தாரத்துல வாங்குற ஆளை பார்த்து சொன்னாங்க கடன் விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. பகலில் கவலையையும் இரவில் பகல்ல உங்களுக்கு கேவலத்தையும் இரவிலே கவலையையும் தரும்னு சொன்னாங்க. கடன் வாங்குற விஷயத்துல கவனமா இருங்க. வாங்கும்பொழுது ஒன்றும் தெரியாது, ஏதோ சும்மா வர்ற மாதிரி தெரியும். வாங்கி தருவாரா செலவழிச்சுட்டு அப்புறம் கொடுக்குற விஷயத்துல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எச்சரிக்கையா இருங்க. தேவைக்கு வாங்குங்க, அவசியமா இருந்தா வாங்க. இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு இரவு நேரத்தில் கவலையையும் பகல்ல கேவலத்தையும் உண்டாங்க. திருமக்களே, தேவையானவர்களுக்கு கடன் கொடுப்பது என்பது மார்க்கம் அதை உகந்து சொல்கிறது, பாராட்டி சொல்கிறது. அதற்கு உயர்ந்த கூலி இருப்பதாக சொல்கிறது. ஒன்று சதக்காவின் கூலி, இன்னொன்று அவருக்கு கடன் கொடுத்த 2 கூலி, 2வது கூலின்னு சொல்லதாக சொன்னார். அதே மாதிரி வராது விபத்துகள், அன்பளிப்புகள், குறிப்பாக இவைகளெல்லாம் செல்வம் பரவலாக்கப்படுவதற்கான வழிகள். அந்த வழிகளை செய்ய வேண்டும். மார்க்கம் செல்வத்தை ஒரு இடத்திலே தேங்க வைக்காதீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கண்டிக்கிறான். ஒரு இடத்துல சேர்த்து வச்சு என்ன செய்யலாம், அதை மட்டும் செலவழிச்சிருக்கிறான். அந்த பொருளாதாரத்தை விருத்தியாக்குவதற்குண்டான ஒரு வழிகளிலும் ஈடுபடாமல் பணத்தை ஒரு இடத்துல போட்டு வைக்கிறது, அதை மட்டும் எடுத்து செலவழிச்சுட்டு சொல்லாம கண்டித்தான். வியாபாரத்துல கொண்டு முடக்குங்க. அந்த பொருளாதாரம் வளர்வதற்கான ஒரு இடத்திலே கொண்டு போய் நீங்கள் அதை முதலீடு செய்யுங்கள். இஸ்லாம் ஏதோ சில விதமான சின்ன சின்ன கடமைகளை மாத்திரம் சொல்லிட்டு சொல்லாதீங்க. வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளுக்குமான சிறந்த வழிகாட்டுதலை, வெறும் வழிகாட்டுதல் மாத்திரமல்ல, சிறந்த வழிகாட்டுதலை மாத்திரம் சொல்லி தந்திருக்க முறையாக இந்த உலகத்தில் பின்பற்றப்பட்டது என்று சொன்னால் மக்களே, உலகமே ஜோதிமயமாகும். பொருளாதாரத்திலே செல்வம் பரவலாக்கப்படுவது என்பது இஸ்லாம் சொல்லி இந்த பொருளாதாரத்தினுடைய அடிப்படையான கொள்கைகளே. அதற்கு இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லா அவர்களும் ஷஃபீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 பேரும் ஒரே காலத்துல வாழ்ந்த பெரும் வலிமார்கள். 2 பேரும் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க. இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லா அவர்களிடத்திலே ஷஃபீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தாங்களாம். வந்து சொன்னாங்களாம், வியாபார விஷயமா நான் வெளியூருக்கு போறேன், துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. பெரியவர்களுடைய துஆ இருக்குது, வியாபாரத்துல பரக்கத்தை உண்டாக்கும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரத்துல கொடி கட்டி பறந்ததனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? தொடாத துறை இல்லை, தொட்டு துறங்காத துறை இல்லைன்னு சொன்னமே, காரணம் என்ன தெரியுமா? அவங்க மக்காருக்கு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்துட்டாங்க. வந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை கூப்பிட்டு சொன்னாங்க, ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை எல்லாம் உங்களின் சகோதரர்களாக பாவிக்க வேண்டும். நீங்கள் சாப்பிடுவதை அவர்களுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும். நீங்கள் அருந்துவதை அருந்த செய்ய வேண்டும். நீங்கள் என்ன சுகத்தை அனுபவிக்கிறீர்கள், அந்த சுகத்தை அனுபவிக்க செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒரு ஆளை ஒப்படைச்சாங்க. இதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு என்ற அன்சாரி இடத்துல ஒப்படைச்சாங்க. இவர் உங்களுடைய சகோதரர். சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு தான் சாப்பிடுவதை சாப்பிட கொடுத்தார்கள், தான் அருந்ததை அருந்த சொன்னார்கள் என்பது மாத்திரமல்ல, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகளில் ஒன்று எனக்கு குறைபாடாக தெரிகிறது, நான் கல்யாணம் முடிச்சுட்டு நீங்க கல்யாணம் முடிக்கல, அதனால நீங்க கல்யாணம் முடிங்கன்னு சொன்னாங்க. அப்துல் ரஹ்மான் அவருக்கு, நானே ஒட்டு குடித்தனம் வாழ்ந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், நானே உங்க சாப்பாடு சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கேன், கல்யாணத்து வேற முடிச்சா நல்லா இருக்குது, வேண்டான்னு சொன்னாங்க. இல்ல இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார், அதனால செய்யணும். நான் சரி, நான் நீங்கள் சொல்வதை போல மனமுடிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு அதற்கு முன்னாலே வியாபாரத்தினுடைய ஒரு வழி எனக்கு சொல்லி தரணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் பண முதலீடு தாங்க, நான் அதை கொண்டு போய் என்ன முதலீடு செய்து சில வியாபாரங்களை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. சையதுனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு சஅத் இப்னு ரபீ இடத்துல கொஞ்சம் முதலீட்டை வாங்கி கொண்டு போய் அதை கொண்டு போய் ஒரு இடத்துல முதல்ல பால் வியாபாரம் தொடங்கினார். பால் கட்டி இது ஊர்ல வியாபாரங்களை தொடங்கினார். அதுல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து முறையாக அதை வைத்திருந்த நேரத்துல ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸ்ல சஹாபிகள் கூடி இருந்த ஒரு மஜ்லிஸ்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களாம், பொருளாதாரம் ஒரு காரியத்திற்காக தேவைப்படுகிறது, ஒரு யுத்தத்திற்கு நிதி திரட்டினாங்க, பொருளாதாரம் தேவைப்படுது, அதனால உங்களால் முடிந்த காரியங்களை யார் யாரும் கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்து அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டாக கேட்டாங்க, என்ன அப்துல் ரஹ்மான் உங்கள்கிட்ட என்ன இருக்குது கொடுங்கன்னு சொன்னாங்களாம்.
அப்துல் ரஹ்மான் சொன்னாங்களா, நாயகமே, என் சகோதரர் சாது ரபி என்னிடத்தில் 300 திர்ஹம் எனக்கு முதலீடாக தந்தார். இப்பொழுது அது 600ஆக மாறி இருக்கிறது. எனவே என்னிடத்துல முதலீடு 300 இருக்குது, அதனுடைய லாபம் 300 இருக்குது. ஆக 600 திர்ஹம் என்னிடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை பூரண அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக தர்றேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அதை பூரண அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக நான் அதை தர்றேன்னு சொன்னாங்க. மனம் வந்து சொன்னாங்க, வாயளவுல நான் அதை தர்றேன்னு சொன்னாங்க. சொல்லுவாங்க, இல்ல வேண்டாம் தர வேண்டாம். இல்லை நாயகமே, நான் கண்டிப்பா தருவேன்னு சொன்னாங்களா. அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான், நீங்கள் உங்களுடைய லாபத்தை தாருங்கள், முதலை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். பாரக்கல்லாஹு ஃபீமா அன்ஃபக்த வ ஃபீமா அம்சக்த, கொடுத்ததிலும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், நீங்கள் வைத்திருக்கும் முதலீட்டிலும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அதாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடிகட்டி பறந்தார்கள். கொடிகட்டி பறந்தார்கள். நல்லோர்களுடைய துஆ, நல்லோர்களுடைய துஆ என்பது நம்முடைய பொருளாதாரத்தை வளர்ச்சியடை செய்வதற்கான ஒரு வழியாக அமைந்திருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டினார். அதனால வியாபாரம், அதே போல செல்வம் என்பது பரவலாக்கப்படுவது வேண்டும். இஸ்லாம் அதை அடித்தளமாக சொல்கிறது. இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷஃபீக் அல்-பல்கி 2 பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க. ஷஃபீக் அல்-பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வியாபார விஷயமா வெளியூருக்கு பயணம் போறாங்க. இப்ராஹிம் அதுகம் இடத்துல வந்து சொன்னார்களாம், வியாபார விஷயமா நான் வெளியூருக்கு போக வேண்டியது இருக்குது, வர்றதுக்கு திரும்பி வர்றதுக்கு 2-3 மாசங்கள் ஆகும், துஆ செய்து அந்த வழி அனுப்புங்கன்னு சொன்னாங்களாம். அப்துல் ரஹ்மான் உடனே அதற்கு செய்தனா இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷஃபீக் அல்-பல்கியை பார்த்து சொன்னாங்களா, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. பிறகு போயிட்டாங்க ஷஃபீக் அல்-பல்கி. ஆனா 2-3 நாளைக்கு திரும்ப வந்துட்டாங்க. பள்ளியாத்துல பாக்குறாங்க, என்னங்க வியாபாரத்துக்கு போறேன், 2-3 மாசம் ஆகும், துஆ செய்யுங்க, துஆலாம் வாங்கிட்டு போனீங்க, வந்துட்டீங்களா என்ன? அது போன ஊர்ல அங்க ஒரு சின்ன சம்பவம் நடந்து அதை பார்த்தோன்னு திரும்ப வந்துட்டேன். என்னங்க வியாபாரத்தையே தடுத்து திரும்பக்கூடிய அளவிற்கு என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அதாவது நான் பக்கத்து ஊருக்கு போய் வியாபாரத்துக்காக போயிருந்தேன், அங்க ஒரு 2 குருவியை பார்த்தேன். ஒரு குருவி கால் ஒடிஞ்சு கீழே கிடக்குது. எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு குருவி இதனுடைய வாயில உணவை ஊட்டி கொண்டே இருக்கிறது. கால் ஒடிந்த இந்த குருவிக்கு உணவளிக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு தரமாட்டானா, அதை பார்த்து திரும்ப வந்துட்டேன்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்களா, அந்த குருவி இடத்திலிருந்து அப்படியும் பாடம் பெறலாம், இன்னொரு பாடத்தையும் பெறலாமே. என்ன விஷயம் கேட்டாங்களா, கால் ஒடிந்த அந்த நொண்டி குருவிக்கு தானும் சாப்பிட்டு விட்டு அந்த இராத குருவிக்கும் கொடுக்கிறதே, அந்த குருவியா இருந்தா என்ன, நீங்க ஏன் நொண்டி குருவியா இருக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். நீங்க ஏன் நொண்டி குருவியா இருக்கணும், தானும் சாப்பிட்டு விட்டு கால் ஒடிந்த அந்த குருவிக்கும் கொடுக்கிறதே, அந்த குருவியா இருந்தான்னு கேட்டாங்களாம். தூக்கி வச்சு 2ஆவது பரப்பிட்டாங்களா. அதற்கு திருமக்களே, செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும். அதற்கான வியாபாரம், விவசாயம், தொழில்துறைகள் ஹலாலான ஒரு நிலையிலே அதனுடைய ஈடுபாடு என்பது அமைந்திருக்க வேண்டும். இஸ்லாம் ஏதோ இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வேற வழி இல்லை, சம்பாதிக்கணும் என்பதற்காக அல்ல, அதை ஒரு இபாதத்தாக கருதி செய்யுங்கள். அப்படி செய்தால் உங்களுடைய மனைவியின் வாயில் நீங்கள் ஊட்டக்கூடிய ஒரு கவலம் உணவு இருக்கிறதே, அது சதகா, அதற்காக நீங்கள் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார். எனவே இந்த உலகத்திலே வியாபாரத்தின் வழியாக அதை செய்து காட்டியவர்கள், பொருளாதாரத்தினுடைய வழிகளை உண்டாக்குவதற்காக ஒரு மகத்தான வியாபாரத்தை 2 பெரிய பயணங்கள் திருநபி அவர்கள் செய்திருக்கிறார்கள். 2 பயணமுமே வியாபார விஷயமா. எனவே பொருளாதாரத்தினுடைய வழிகளை பெருக்குவதற்கான அந்த முயற்சியிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். பொருளாதாரத்தை வளப்படுத்துங்கள், ஹலாலானதை செய்யுங்கள், ஹராமான வழிகளை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல வீணான இஸ்ராஃபான காரியங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். உழைப்பவருக்கு ஏற்ற ஊதியத்தை முறையாக நீங்கள் வழங்குங்கள், செல்வத்தை பரவலாக்குங்கள் என்று இஸ்லாம் இந்த 5 அடித்தளங்களை ரொம்ப விரிவான ஒரு நிலைக்கு உட்பட்டவைகள் என்றாலும் கூட நாம் மனதிலே பதிய வைப்பதற்காக இந்த விஷயங்களை சொல்றோம். அருமையான பெருமக்களே, எனவே அல்லாஹ் தஆலா நமக்கும் பொருளாதாரத்தில் விசாலமான பரக்கத்தான நிலையை ஏற்படுத்தி அருள்வானா. நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே அதுக்கு அடுத்த கட்டம் அவங்களுடைய இளமை பருவம், அவங்களுடைய திருமணம். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமா நாளைக்கு நமக்கு தெரியும். நிறைய இளைஞர்கள் இங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய இளமை, அவங்களுடைய திருமணம் சம்பந்தமா உள்ள செய்திகளையும் நாம் தெரிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நிறைவாக நமக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்முடைய உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நடந்து காட்டிய, வாழ்ந்து காட்டிய, சொல்லி தந்த அந்த வழிமுறைகளை விளங்கி அதன் வழியாக அவர்கள் காட்டிய அந்த ராஜமாட்டையில் நடந்து இது உலகத்தில் மகத்தான வெற்றி பெற்றார்கள். அந்த நல்லோர்களை அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. நம்முடைய
வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை விட்டும், ஆபத்துகளை விட்டும், நோய் நொடிகளை விட்டும், கடன்களை விட்டும், கஷ்டங்களை விட்டும், கவலைகளை விட்டும், நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத எல்லா பாரங்களை விட்டும் நம்மை படைத்த ரஹ்மான் நம்மை காத்தருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக, நம்முடைய ஆகிரத்தையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக. ஹலாலான ரிஸ்கை அல்லாஹ் நமக்கு விசாலமாக்கி தந்தருள்வானாக. யாரிடத்திலும் நாம் தேவையாகுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய நன்மக்களா அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நமக்கு நீ இந்த ஹயாத்தை நசீபாக்கி அருள்வானாக. நல்ல ஆசியத்தை தந்தருள்வானாக. பொருளாதாரத்தினுடைய வளத்தோடு நம்முடைய ஈமானையும் அல்லாஹ் பலப்படுத்தி அருள்வானாக. நம்முடைய ஹலாலான எல்லா ஆஜத்துகளையும் அல்லாஹ் தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கண்ணியத்தின் பொருட்டினாலே அல்லாஹ் அவைகளை எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.